வாருங்கள் வாருங்கள். உங்கள் பேச்சுக்கு தடையாக. இல்லை இல்லை, உட்காருங்கள். அமராவதியின் திருமண விஷயமாக பேசிக் கொண்டிருந்தோம். ஆஹா, என்ன பொருத்தம் என்ன பொருத்தம். நானும் அதை பற்றித்தான் பேச வந்தேன். அப்படியா? ஆமா மன்னா, வேங்கி நாட்டு அரசரின் வீர புதல்வன் குலசேகரனை தாங்கள் அறிவீர்களே? ஆமா, என்னோடு வந்திருக்கிறார். அப்படியா? யாருங்க? அதெல்லாம் ஒருத்தர் வேணாம், இதோ நானே வந்துட்டேன். உட்காருங்கள் இளவரசே. ஐயா, வெங்காயத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை. வெங்காயம் என்று இன்னொரு சீடனை கேலியாக அழைப்பது வழக்கம். குலசேகரனுக்கு நல்ல நகைச்சுவை உண்டு. நகை இருக்கு, அதுல சுவையும் இல்ல, நான் சுவைக்கிறதும் இல்ல. வாமா. அமரா. அமராவதி அமராவதி. இவர் வேங்கி நாட்டு இளவரசர் குலசேகர கோமான். அப்படியா? அரண்மனைக்கு புதிதாக வந்திருக்கும் கோமாளி என்றல்லவா நினைத்தேன். நல்ல வேடிக்கை. குதூகலமாக ஆரம்பமாகிறது நமது உரையாடல். குலசேகரா, அமராவதி ஆயகலைகள் அத்தனையும் கற்ற அழகு தேவதை. இளவரசி, குலசேகரன் கற்றோரும் மற்றோரும் கண்டு வியக்கும் கலைஞன். கல்வி கேள்விகளில் சிறந்தவன். கல்வி ஓரளவுக்கு வரும், ஆனா கேள்வி மட்டும் கேட்டுடாதீங்க. சிரிச்சிட்டியா சிரிச்சிட்டியா கண்ணிய சிரித்த. இளவரசே, இளவரசே, நீர் நமது இல்லத்திற்கு சென்று வெங்காயத்தை அழைச்சிட்டு. இல்லை இளவரசே, இல்லை. பாரதத்திலே. ஓஹோ, இவருக்கு பாரதம் கூட படிக்க தெரியுமா? தெரியுமா? ஊரெடுத்த காதையிலிருந்து சோர் எடுத்த காதை வரையிலும் சுயமாக பாட தெரியும். கேளுங்கள். இப்படியாகத்தானே பிதுர்வாக்கிய பரிமாணத்திற்காக 14 ஆண்டுகள் நடனும் தமையேந்தியும் காட்டிலும் மேட்டிலும் நாட்டிலும் வீட்டிலும் கல்லிலும் உள்ளிலும் நடந்து களைத்தார்கள். அவ்வமயத்திலே அவ்வழியாக பறந்து கொண்டு வந்த பொன்மானை கண்டாள் அந்த பெண்மான். யார் அவள்? எவளவள்? அவள்தான் சீதை பாட்டியார். அப்பா, இவரையே அரண்மனை கோமாளியாக நியமித்து விடுங்கள். இளவரசே, எப்போதும் நகைச்சுவைதானா? அதுவல்ல நான் சொல்ல வந்தது. நீங்கள் இல்லத்திற்கு போங்கள். யாரெங்க? இளவரசருக்கு ரதம் தயாராகட்டும். ஆஹா, கள்ளமில்லா உள்ளம். திருமண விஷயமாக பிறகு பேசுவோம். நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். வருகிறேன். ஐயா, கம்பர் பெருமான் ராமாயணத்தை எதுவரை எழுதியிருக்கிறார் என்று பார்த்து வருவோமா? வருகிறேன். அப்பா, நானும் வருகிறேன். வாமா. இளவரசே, இளவரசே, என்ன காலையில கத்திய கையில எடுத்துக்கிட்டீங்க? விடும் என் கையை. அந்த கூத்தனை கொன்றால் தான் தீரும் என் ஆத்திரம். சாத்திரம் சபிக்கும் சர்க்குருவை கொன்றால் சபிக்கட்டும். என்ன நடந்தது கூறுங்கள். கேளும் ஐயா. வெங்காயம், அரண்மனைக்கு போயிருந்தோம் அல்லவா? ஆமா. அங்கு அமராவதி வந்தாள். ஆஹா, அவள் அழகு. அந்த கனிரசத்தை பருகிக் கொண்டிருந்தேன். கழுகு வந்து கொட்டி விட்டது. ஐயா, கனிரசம் கொடுத்தார்களா? ஆமா, கழுகையுமா வளர்க்கிறார்கள் அரண்மனையில. அட வெங்காயம், உரிக்க உரிக்க ஒன்றுமில்லாத வெங்காயத்தை போல் தான் இருக்கிறது உங்களுடைய தலையும். வெங்காயம், கனிரசம் என்றால் என் கண்மணி அமராவதி. கழுகன்றா கூத்தன். ஓய் வெங்காயம், அந்த கிழவனுக்கு இந்த இளைஞனின் உணர்ச்சியே புரியவில்லையே. ஆஹா, அமராவதி வந்தாள். அமுத குன்றி அருகில் வந்தது போல என் மீது காதல் கொண்டாள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை பார்த்து சிரித்தாள் ஐயா, சிரித்தாள். ஓஹோ. மறுமுறை சிரித்திருந்தால் நாங்கள் காதல் என்னும் தீவினிலே தாவி குதித்திருப்போம். அதற்குள்ளாக இந்த கூத்தர் குறுக்கிட்டு என்னை விரட்டி விட்டார். அதன் பொருட்டே அவரை கூறு கூறு ஆக்க வேண்டும் என்று கூறிய வாழ்வுடனே புறப்பட்டேன். அதுதான் கூடாது. உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம். ஆம், அதுவே நமது தாரக மந்திரம். இருந்தாலும் உருவிய வாளை உரையிலே போடுவது என் பரம்பரையிலே கிடையாது. கேள்விப்பட்டிருக்க. அது நீரே போடும். அமருங்கள், அமருங்கள். கம்பர் பெருமானே, இலக்கிய திருப்பணி எப்படி இருக்கிறது என்று பார்த்து போக வந்தோம். மகிழ்ச்சி மன்னவா. இப்பொழுது எழுதிக் கொண்டிருக்கும் காட்சி மிதலை காட்சி. 1-2 பாடல்களை கேட்கலாமா? ஆஹா,
அப்படியே ஆகட்டும் அரசே. மிதிலா நகரிலே கன்னிமாடத்தின் மேலே நின்றாள் கட்டழகி சீதை. பொன்னின் ஜோதியா, பூவின் நறுமணமா, இல்லை மின்னலெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவான தோற்றமா, அல்லது அமுதத்திலே தூரியை தோய்த்து மன்மதன் தீட்டிய ஓவியமா என்றெல்லாம் திகைக்கும்படியும் வியக்கும்படியும் இருந்தது அந்த கன்னியின் தோற்றம். முனிவரோடும் தம்பியோடும் மிதிலியை பார்த்தபடி சென்று கொண்டிருந்த ராமன் தலை நிமிர்ந்தான். கண்டான் சீதையை. இருவர் கண்களும் சந்தித்தன. எண்ணரு நலத்தினாள் இணையள் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ஆஹா ஆஹா! அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அற்புதம் அற்புதம்! கவிச்சுவையும் காதற்சுவையும் சேர்ந்து அமுத வெள்ளமாக பாய்கிறது. எங்கே இன்னொரு முறை கேட்கலாமா? எண்ணரும் நலத்தினாள் இணையள் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினார். ஆஹா! அருமை அருமை! என்ன கூத்தர் பெருமானே? ஆமா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன் என் மனக்கண்களால். இந்த கண்களுக்குத்தான் என்ன சக்தி! ஆம், காதற் சுவையை இவ்வளவு அருமையாக பாடி கேட்பது என் வாழ்விலே இதுதான் முதல் தடவை. இந்த கம்பராமாயணம் தமிழ் உள்ளவரை தமிழர் உள்ளத்திலே கொலுவீற்றிருக்கப் போகிறது. வானத்து நிலவின் எழிலையும் வைரத்தின் மங்காத ஒளியையும் பாராட்டுவதற்கு முடிவேது மன்னா. ஆமா, கம்பரை பாராட்டுவதும் அப்படித்தான். நாங்கள் வருகிறோம். அமரா, அம்பிகாபதி, நீயும் கேட்டாயா? ஆம், கண்டேன். எதை? கம்ப சித்திரத்தை கண்டேன். மேன்மாடத்திலே நின்றிருந்தாள் மிதலை செல்வி. வானம் கண்டிராத வண்ண நிலவு, ஊனம் சிறிதுமில்லாத உயிரோவியம், கடலினும் பெரிய கண்கள், அதிலே காதல் காவியத்தின் முழு உருவத்தையும் கண்டேன். அந்த குளிர் தரும் பார்வையிலே குமுத விழிகளிலே பளிங்கு நீரூற்றுக்கள், பண்பாடும் புள்ளினங்கள், அசைந்தாடும் பூங்கொடிகள், இசைபாடும் வண்டினங்கள், இன்னும் எத்தனை எத்தனையோ அற்புதங்களை கண்டேன். பளீர் பளீர் என்று மின்னியது அவள் பசும்பொன் மேனி, கலீர் கலீர் என்று ஒலித்தன அவள் காற்சதங்கைகள். நன்றாக ரசித்திருக்கிறாய். என் கவிதையை விட உன் கற்பனை மிகவும் நயமாக இருக்கிறது. மகிழ்ச்சி. அமராவதியே என் ஆசை கனியமுதே, கமழும் தமிழ் மணமே, கட்டழகே நித்திலமே, இமையாது என்னை நோக்கி என் உயிரை கொள்ளை கொண்டு அமையாதமின் போல் அகன்றாயே. ஆற்றுவேனோ ஆற்றுவேனோ
அந்த மேவும் அரவிந்த மாமலரில் வந்த வேதவல்லியா அந்த மேவும் அரவிந்த மாமலரில் வந்த வேதவல்லியா கடல் தந்த பொன்னின் செல்வியா கடல் தந்த பொன்னின் செல்வியா மதன் சிந்தை வாழும் மெல்லியா என்று கண்ட போதிலையும் கொண்டு பேசும் எழில் நின்றுலாவும் கிள்ளையாய் என்று கண்ட போதிலையும் கொண்டு பேசும் எழில் நின்றுலாவும் கிள்ளையாய் துங்கமேவும் இளநங்கையாளின் எழில் அங்கம் யாவும் தங்கமே துங்கமேவும் இளநங்கையாளின் எழில் அங்கம் யாவும் தங்கமே முகம் பொங்கும் சந்திரபிம்பமே முகம் பொங்கும் சந்திரபிம்பமே சற்றும் அங்கில்லை களங்கமே பிறை துண்டு போல நெற்றி சங்கு போல் கழுத்தும் சொல்லும் நாத இன்பமே பிறை துண்டு போல நெற்றி சங்கு போல் கழுத்தும் சொல்லும் நாத இன்பமே கொண்டல் நானும் குழல் செண்டை நாடும் சுழல் வண்டு நானும் விழியாள் கொண்டல் நானும் குழல் செண்டை நாடும் சுழல் வண்டு நானும் விழியாள் கற்கண்டு நானும் மொழியாள் கற்கண்டு நானும் மொழியாள் வள்ளை தண்டு நானும் செவியாள் மின்னல் கண்டு நானும் இடை கொண்டு தேனும் சுவை குந்தி நானும் இதழாள் அந்த மேவும் அரவிந்த மாமலரில் வந்த வேதவல்லியா கடல் தந்த பொன்னில் செல்வியா என்று கண்ட போதிலையும் கொண்டு பேசும் எழில் நின்றுலாவும் இளையாள் அமராவதியே ஆசை கனி அமுதே கண்ணம்மா இதை நீ படித்தாயா? இல்லை, புத்தம் புதிய கவிதை. அத்தான் இப்பொழுதுதான் எழுதி கொண்டு வந்து வைத்தார். உடனே எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விட்டேன். அருமையான கவிதை. ஒன்றை பாடுங்களேன். பிரிந்த தலைவியை நினைந்து தலைவன் பாடுகிறானாம். கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. வண்ணமுக வெண்ணிலவில் கன்னியிளமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கன்னியிளமானே. வண்டு வந்ததெப்படியோ கன்னியிளமானே, வண்டு வந்ததெப்படியோ கன்னியிளமானே. கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே.
எதற்கோ கன்னியிளமானே பார்வையிலே நோய் கொடுத்தாய் கன்னியிளமானே பக்கம் வந்து தீர்த்து வைப்பாய் கன்னியிளமானே பல்வரிசை முல்லை என்றால் கன்னியிளமானே பல்வரிசை முல்லை என்றால் கன்னியிளமானே பாடும் மண்டாய் நான் வரவா கன்னியிளமானே பானுமதி மாறி வரும் பானகத்து மீனே பார்க்க உன்னை தேடுதடி கன்னியிளமானே கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே ஆஹா கருத்தும் கற்பனையும் கலையழகும் நிறைந்த கவிதை இதை போல் இன்னும் எத்தனையோ நான் வருகிறேன். அந்தமேவும் அரப்பிந்த மாமலரில் வந்த வேதவல்லியா அந்தமேவும் அரப்பிந்த மாமலரில் வந்த வேதவல்லியா. அமரா, பாருங்களப்பா. அத்தான், என்ன தேடுகிறீர்கள்? ஒன்றுமில்லை. இதைத்தானே? படித்து விட்டாயா? இளவரசி படிப்பதற்காக அல்லவா எடுத்து போனேன். இளவரசியிடமா கொடுத்தாய்? என்னத்தான்? ஒரு முக்கியமான ஏட்டை காணவில்லை. போங்களத்தான், இளவரசியா திருடுவார்கள்? என் எதிரில் தானே படித்து விட்டு திருப்பி கொடுத்தார்கள். இளவரசி என்ன சொன்னார்? ஐயா, அரசர் கூட்டி வர சொன்னார். அப்பா வீட்டில் இல்லை. அப்பாவை அல்ல, தங்களைத்தான். என்னையா? எதற்காக? அத்தான், அமராவதி உங்கள் கவிதையை பற்றி அரசரிடம் சொல்லியிருப்பார்கள். பரிசு கொடுப்பதற்காக அரசர் உங்களை அழைக்கிறார். புறப்படுங்கள். அரசர் இப்போது எங்கு இருக்கிறார்? இளவரசியின் அந்தப்புறத்திலே. என்னத்தான் விழிக்கிறீர்கள்? புறப்படுங்கள். வணக்கம். வா அம்பிகாபதி, இப்படி உட்கார். அமரா, அந்த ஓலையை கொண்டு வா. அம்பிகாபதி, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை. நேற்று இரவு நான் நகர சோதனை சென்றிருந்த போது வயற்புறத்திலே ஏற்றம் இறைத்துக் கொண்டிருந்தார்கள். பள்ளிக்கூடமே பார்த்தறியாத அவர்களுடைய பாட்டிலே எத்தனை கற்பனை, எவ்வளவு இனிமை, மறக்கவே முடியவில்லை. குறித்து வைத்திருக்கிறேன் கே. மோட்டுவெளி கொத்தி முல்லை செடி வைத்தோம். முல்லை செடி பார்க்க முத்தழகி வந்தாள். முத்தழகி தோளில் மூங்கில் வரக் கண்டோம். மூங்கிலிலை மேலே என்று முடித்துவிட்டு இறங்கி போய்விட்டார்கள். மூங்கிலிலை மேலே என்றால் பாட்டு பூர்த்தியாகவில்லை. அடுத்த அடி என்னவாக இருக்கும்? மூங்கிலிலை மேலே தூங்க வரும் வண்டே, தூங்க வரும் வண்டை ஏங்க விடும் பூவே, ஏங்க விடும் பூவே என்ன துயர் கொண்டாய்? வெங்காயம், வெங்காயம். அடச்சே, கூப்பிட்டீங்களா? நிமிந்து இருக்குமா? அடாடாடாடா, உங்களுக்கு ஏன் சந்தேகம்? நிமிந்து இருக்கும். வெங்காயம் கொண்டுகிட்டு வா. அறிஞ்ச வெங்காயமா அறியாத வெங்காயமா? சுட்ட வெங்காயம். மண்டைய பாத்தியா? அடச்சே, நாய கொண்டுட்டு வா. என்னது? அட நாய கொண்டுட்டு வாயா.
கொண்டு வாயா, கொண்டு வா. பாத்தீங்களா? அற்புதம், அற்புதம். அப்படியே கொண்டுகிட்டு போய் அமராவதி முன்னால கொண்டுகிட்டு போய் பாலை நிமிர்த்தி விட்டோம் அப்படின்னு கொண்டுகிட்டு போய் நிறுத்தணும்னா நாய்வாலை நிமிர்த்திய நாதரே அப்படின்னு ஒடியாந்து என்ன அப்படியே கட்டி கட்டி. ஆமா, உங்களை தான் அமராவதி நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்குவான். என்னது? இங்க பாரையா, நீ ஒரு அடிமுட்டாள். ஓ சொல்ல நான் கேட்டேன் பாரு. நான் தான் அடிமுட்டா, நீங்க பெரிய புத்திசாலி. அப்படி நீங்க நிமிக்கிறது தானே? வை வெங்காயம், நான் வெங்காயம் அல்ல, பாரு நிமிக்கிறேன். நிமிருங்க, நிமிருங்க. பேச்சில தான் நிமிக்கிறீங்க, நீங்க தான் நிமிர்றீங்க. இளவரசே, எனக்கு ஒரு யோசனை தோணுது. வளைஞ்ச வாழை வெட்டிட்டு நிமிர்ந்த வாழை ஒட்டிட்டா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? உன்னுடைய பல்லெல்லாம் தட்டி விட்டு 2 கூட நெல்லையும் கொட்டி விட்டு 2 பேர்கிட்ட உலக்கைய கொடுத்து சக்க சக்கன்னு இடிக்க சொன்னா இடிப்பீங்க, இடிப்பீங்க. போய்யா, போய் சாம்பிராணி சட்டி எடுத்து வாயா, போய்யா. சூடம் எடுத்துக்கிட்டு வர்றதா? அதோட உடுக்க அடிக்க ஒருத்தனை கூட்டிட்டு வரணும், உமக்கு பேய் ஓட்ட சொல்லலாம். போய்யா, பேய் மவனை. ஆட பருத்தால எங்காலும் கையும். ஓய், இந்த பாருங்க ஐயா, என்ன ஏதாவது ஒரு பொருளை நிமுக்கணும்னாலும் வளைக்கணும்னாலும் இத மாதிரி நெருப்புல காட்டணும். எனக்கு இந்த யோசனை தோணலையே. ஓய், உமக்கு எப்படியா வரும்? புத்திசாலித்தனங்கிறது பிறவியிலே ஏற்படக்கூடியதுயா, பிறவியிலேயே. சரி, வா வாடா. அமராவதியை கல்யாணம் பண்ணிக்கிற வரையிலும் நான் சும்மா விட மாட்டேன். பால் இல்லையா? பால் ஓடி பொண்ணாய் போகுது. ஓடாம என்ன செய்யும்? இப்படி அதை போட்டு சுட்டா புத்திசாலித்தனங்கிறது பிறவியிலேயே இருக்கணும். சும்மாரியா? இளவரசே, நாயை கொண்டாங்க நாதரே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓய், வெங்காயம் 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 என்ன அதிகமா போவாத. கட்டுனா அமராவதியை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா காவிய கட்டுக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. வெங்காயம் சொன்னீங்க. வா வாயா, வெங்காயம். சரி. காவி ஊடைகளை நான் கட்டிவிட்டேன், காமக்ரோதங்களை விட்டு புட்டேன். காவி ஊடைகளை நான் கட்டிவிட்டேன், காமக்ரோதங்களை விட்டு புட்டேன். கன்னியர் ஆசைதனை பிரட்டி புட்டேன், காடுமலை தேடி நான் புறப்பட்டேன். கன்னியர் ஆசைதனை விரட்டி புட்டேன், காடுமலை தேடி நான் புறப்பட்டேன். ஓம் நம பார்வதி பதையே. ஆஹா, என்ன என்ன என்ன? வெங்காயம் பெண்ணாய் வந்தது ஒரு மாய பிசாசுகள், பிசாசுகள். வெங்காயம், கண்களை மூடு, கண்களை மூடு. ஐயோ ஐயோ ஐயோ. வெங்காயம், பதிதா, நில்லையா, துரோகி, பிடி சாபத்தை. வேண்டாம். என் கண்களை மூடிவிட்டு கண்ணீர்களை நோக்குகின்றாயா? இல்லையே, இல்லை. கண்ணை பிடுங்கி எரி. ஓ வேண்டாம், உருண்டு கொண்டே போய் பெண்களை பார்த்து விடும். கண்ணை பிடுங்கி மண்ணை போட்டு மூடு. என்னடா இது கோலம்? இவருக்கு அமராவதி கிடைக்காததால் வந்த அலங்கோலம். நம பார்வதி. மாடையர்களே, வாருங்களேன் பின்னால். அத்தா, அத்தா. என்ன கண்ணம்மா? கானம் பாடும் வானம் பாடி ஏன் இப்படி வாய்மூடி இருக்கிறது? சிரிக்க சிரிக்க பேசும் உங்கள் செம்பவள வாய்க்கு தடை விதித்தது யாரத்தான்? அத்தான், வாடி கிடக்கும் உங்கள் மலர்முகத்தின் வாட்டத்தை போக்க